சார் அதே மாதிரி இதில் பெருசாக பாதிக்கப்பட்டவர் அவங்களோட முன்னாள் கணவன் கார்த்திக் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அவருமே வீடியோ போடுறதுல நான் அப்படி இருக்கிறதுக்கு இருந்தால் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் நான் அப்படி இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைல்வான் ரங்கநாதன் சாரோட பொண்ணு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது லெஸ்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களும் அதே தானே பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க அதே கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை கரெக்டு தான். ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது பைல்வான் அவரை பற்றி பேசுகிறதே எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து அவர் பேரை கூட உச்சரித்ததில்லை எங்கேயும். நான் நேரில் பார்த்தா கூட பெரும்பாலும் பேச மாட்டேன், ஏன்னா தினந்தோறும் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அல்லது வந்து ப்ரெஸ் மீட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம அவரை பார்ப்போம். நான் பேசுனதே கிடையாது. பெரும்பாலும் ஒரு எப்போவாவது சில சந்தர்ப்பங்களில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது பேசியிருக்குமே தவிர பெரும்பாலும் நான் அவரை இக்னோர் பண்ணிடுவேன். ஏன்னா